கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்களே, இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்களே, இந்த நாளில் ஒரு கேள்வி, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று இந்த கேள்வியை சகையு கேட்டுதான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வகை தேடினார். இப்போ இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தாவீது ராஜா இந்த தேவனை குறித்து கர்த்தரை குறித்து அவர் சொல்லுகிற வசனம் என்னவென்றால், 1 நாளாகமம் 29 11 பார்க்கும்போது, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. நம்முடைய தேவனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால், இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நீங்களும் ஒரு கேள்வி கேட்டால், இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்மை மரண பரியந்தம் அவர் வழி நடத்துகிற தேவன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல பவுலப்போஸ்தலன் எபிரேயர்கள் இந்த நிருபத்திலே நாம் பார்த்தால், இங்கே சொல்லப்படுகிறது, எபிரேயர் 1:3-4, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, மேன்மை உள்ளவர், தேவ தூதர்களை காட்டிலும் அவர் உயர்ந்தவர், பெரியவர், பரிசுத்தர். மோசேயை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் அவர் மேன்மை உள்ளவர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கர்த்தர் ஆச்சரியமான பாதையில் அவர்களை வழி நடத்தி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கும் அதே கர்த்தர் தான் உங்களையும் என்னையும் ஆச்சரியமான பாதைகளிலே கரம் பிடித்து நடத்தி வருகிறார். அவருக்கே கனமும் மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த எபிரேயர் 1 இந்த 4 பார்க்கும்போது, இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டார், உயர்வை உன்னதத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த எபிரேயர் 2:9 பார்க்கும்போது, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, 1 நாம் பார்க்கிறோம், தேவதூதரை காட்டிலும் மேன்மை உள்ளவர், பெரியவர், உயர்ந்தவர் என்று பார்த்தோம். ஆனால் இந்த 2 9 அந்த கீவேர்டில் பார்க்கிற நேரத்தில் அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். எதற்காக என்றால், ஒவ்வொருத்தருடைய
ஒவ்வொரு பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் அந்த ரட்சிப்பு நிறைவேறியது. ஒவ்வொருத்தரையும் அவர் அந்த சிலுவையில் அவர் மரித்து, அவர் இரத்தஞ்சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தனால, அன்பானவர்களே, 10ஆம் வசனத்தில் 2:10 ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாக இருந்தது. அவருடைய அந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே, இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்த வேண்டும். எதற்காக என்றால் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லேலூயா! இவ்வளவு பெரிய ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாரையும் அந்த மகிமையிலே கொண்டு சேர்க்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொரு பேருக்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரித்தார் என்று பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவித்து பாடுகளை சகித்து இந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டாரே, இதை அலட்சியம் பண்ணுகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை உண்டு என்று பாருங்கள். அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. கீழ்ப்படி இல்லையா? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? நீதியான தண்டனை வரத்தக்கதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அதுக்கு உதாரணமாக சொல்ல போனால், சோதோம் கொமோராவின் பாவம் வான பரியந்தம் போயிட்டு, அதில் லோத்து குடும்பம் எல்லாம் அழிய போகுது. இந்த சோதோம் கொமோரா தேவன் அழிக்க திட்டமிட்டார். ஆனால் ஆபிரகாமோ அங்கே திறப்பிலே நிற்கிறார். தன்னுடைய சகோதரன் குடும்பம் அழிந்து போகக்கூடாதே என்று திறப்பிலே நிற்கிறார். மருவி நிற்கிறார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அழித்து விடுவீரோ? இல்லை, இன்னும் 5 குறைவாக இருந்தால் இல்லை, அழிக்க மாட்டேன் ஆண்டவரே, ஒரு விசை கூட நான் இன்னும் பேசுகிறேன், கோபம் வராது இருப்பதாக அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 5 குறைவாக இருந்தா, இன்னும் ஒரு 5 குறைவாக இருந்தா, ஒரு 30 பேர் இருந்தா, ஒரு 20 பேர் இருந்தா, ஆண்டவரே ஒரு 10 பேர் இருந்தா அழிச்சிருவீரோ? ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம்கிட்ட அழிக்க மாட்டேன். ஆனால் 10 கூட இல்லை. ஆகையினால சோதோம் கொமோரா அழிவுக்குட்படுகிறது. அந்த நேரத்திலையும் லோத்துடைய குடும்பத்துக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்போ அவங்க துரிதப்படுத்துகிறாங்க, சீக்கிரம் இது அழிய போகுது, சீக்கிரம் கடந்து போங்க, இந்த மலைக்கு போங்கன்ட்டு. அப்போ இந்த லோத்து தன்னுடைய 2 பெண் மக்களுக்கு நியமித்து வைத்திருந்த ஆண் மருமக்களை போய் அழைக்கிறாங்க. இந்த தேசம், இந்த சோதோம் அழிய போகுது, நாங்கள் தப்பி பழகிச்சு ஓட போகிறோம், நீங்களே எங்கள் கூட வந்துருங்கன்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த 2 மருமக்களுக்கும் மருமகன்களுக்கும் பரியாசமாக இருந்ததா, அதனால் அவங்க வரல. லோத்தும் மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் அவங்க கிளம்புறாங்க. தாமதித்த போது தேவதூதனே கையை பிடிச்சி சீக்கிரம். உடனே லோத்து சொல்கிறாரு, அந்த மலைக்கு என்னால் போக முடியாது, பக்கத்தில் இருக்கிற அந்த சோவார் அந்த ஊருக்கு நான் போட்டுமான்னு. உடனே அதுக்கும் சரின்னு சொல்லியாச்சு, சரி போங்கன்னு சொல்லியாச்சு. திருப்பி அவங்க துரிதப்படுத்துகிறாங்க. ஆனால் திரும்பி பார்த்து லோத்துடைய மனைவி உப்பு தூணாகிட்டா. பாருங்கள், கீழ்ப்படியாதனால வந்த தண்டனை பயனில்லாத ஒரு உப்பு தூணு. யாருக்குமே பயனில்லை. இந்த லோத்து 2 பெண் பிள்ளைகளும் அந்த ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. இந்த அம்மா திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாயமான தண்டனை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆகையினால் அன்பானவர்களே, நாம் பயத்தோட பக்தியோட கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும்.
கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் ஒருபோதும் அந்த திரும்பி பார்க்கக்கூடாது. நம்முடைய இருதயத்திலே நாம் விட்டு வந்த பாவங்களை தொடர்ந்து செய்ய நாம் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஆண்டோடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். பொறுமையோடு ஓட வேண்டும். அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? பாருங்கள், இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மனு மக்களுக்காக அந்த பூமியில் பிறந்து வளர்ந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து அவர் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை ரட்சித்து கர்த்தருக்கென்று நடத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவைத்தான் ஒரு மனிதன் சந்திக்கிறார். அது எப்படி சந்திக்கிறார் என்றால், ஒரு முறை இயேசு கிறிஸ்து அவர் எரிகோ வழியாக அவர் வர வேண்டியதாயிற்று. இந்த சகேயு அவர் எப்படிப்பட்டவர் என்றால், லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். ஆயக்காரனுக்கு தலைவன், அது மட்டுமல்ல ஒரு ஐஸ்வர்யவான். இவனுக்கு உள்ளத்தில் ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க ஒரு ஆசை. அன்பானவர்களே, ஆனால் அவன் குள்ளனாக இருந்தபடினால ஜனக்கூட்டத்துக்குள்ளே நின்று அவரை பார்க்க முடியாது. கொஞ்சம் முன்னால் ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் போய் ஏறி அந்த இலைகளுக்குள்ளால் அவன் பதுங்கி இருந்தான். ஆண்டவர் எரிகோ அந்த வீதியில் அவர் நடந்து வருகிற நேரத்தில் யாருக்கும் தெரியாது இந்த சகையு அங்கே போய் காட்டத்தி மரத்தில் ஒளிச்சு உட்கார்ந்துருக்காரு, யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த மரத்து பக்கத்தில் வரும்போது இயேசு நின்றார். எதற்காக நின்றார் என்று யாருக்கும் தெரியாது. திடீர்னு இயேசு அந்த மரத்தை பார்த்து சொல்கிறாரு, சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் அவன் இறங்கி வாரான், கீழ்ப்படுகிறான். பாருங்க, அந்த கீழ்ப்படிதல், இறங்கி வா, உடனே இறங்கி வாரான். வரமாட்டேன், எனக்கு வெட்கமாக இருக்குது, இவ்வளோ கூட்டத்தில் என்னை அவமானப்படுத்திட்டீரே. ஒன்றும் இல்லை, அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அவரை தன்னுடைய இல்லத்திலே அழைத்து செல்கிறார். இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன உடன் தானே அவனுடைய குறைகளை அவன் அறிக்கை இடுகிறார். யாரிடத்தில் இருந்தாவது நான் அநியாயமாக ஒரு பைசா நான் வாங்கியிருந்தால் அதை நாலத்தனையாக நான் திரும்பி கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடன் தானே ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அன்பானவர்களே, ரட்சிப்பு இந்த வீட்டுக்கு எப்படி வந்தது? கீழ்ப்படிதல். இறங்கி வான்னு சொன்ன உடனே கீழ்ப்படிந்தார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்ன உடனே தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்து நாலத்தனையாக திருப்பி கொடுக்கிறார். உடனே கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அதே நேரம் முறுமுறுக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பாவியான மனுஷனுக்கு வீட்டில் வந்து இந்த இயேசு எதற்காக வந்தார்? அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை தேவன் நேசிக்கிறார். நீங்கள் இறங்கி தான் வரணும். நம்ம மனசில் மனத்தாழ்மை இல்லைன்னா மனத்தாழ்மையோடு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் அழைக்கணும். வாங்க ஏசப்பா, என் உள்ளத்தில் வாங்க வாங்க, எனக்குள்ள தங்கி என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லணும். அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இந்த இயேசு எப்படிப்பட்டவர் பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேவதூதரிலும் பெரியவர், உயர்ந்தவர். ஆனால் இந்த இயேசு அவர் நம்மை ரட்சிப்பதற்காக அநேகம் பிள்ளைகளை
மகிமையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தேவதூதரிலும் சற்று சிறியவராய் அவர் மாறி மரணத்தை அவர் ருசி பார்த்தார். ஒவ்வொருத்தருக்காக, ஒவ்வொரு ஜீவனுள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம், அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிச்சூட்டப்பட்டார், உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே பிதாவின் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவர் வரப்போகிறார். 2வது விசை அவர் வரப்போகிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அன்பானவர்களே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இனி நீங்கள் அலட்சியம் பண்ணாதுங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அலட்சியம் பண்ணினால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? அந்த லோத்துடைய குடும்பத்துக்கு அவ்வளவு ஜனங்கள் மடிஞ்சு போகிறாங்க. லோத்துடைய குடும்பத்துக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆனால் திரும்பி பார்த்து அலட்சியம் பண்ணினனால, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால பயனற்ற உப்பு தூணாக மாறிட்டாங்க. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற எங்கள் அன்பு சகோதரனே சகோதரியே, யாராக இருந்தாலும் புதிதாக கேட்கிற நீங்களாக இருந்தால், நீங்கள் கர்த்தருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, அவர் ரட்சிக்கிறவர், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை உங்களுடைய சொந்த உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்திலே மகிமையிலே அவர் கொண்டு சேர்க்க அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை ரட்சிப்பதற்காகத்தான், நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காகத்தான் அவர் இறங்கி வந்தார். தேவதூதரிலும் உயர்ந்தவராய் இருந்தவர் மனுமக்களை ரட்சிப்பதற்காக தேவதூதரிலும் சற்று சிறியவராக மாற்றப்பட்டு அவர் மரணத்தை ருசி பார்த்து நம்ம எல்லாரையும் மகிமையிலே கொண்டு சேர்க்க வேண்டும். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு நம்ம பைசா கொடுக்கல. ஒரு என்ன பொருள் வாங்கினாலும் பைசா கொடுத்தா தான் வீட்டில் பொருட்கள் வரும். ஆனால் அந்த ரட்சிப்புக்கு பைசா கிடையாது. இலவசமாக சுதந்திரிக்கக்கூடிய ரட்சிப்பு, அவருடைய சொந்த இரத்தத்தை, பரிசுத்தமான இரத்தத்தை இந்த உலகத்திலே நமக்காக சிந்தி அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்று உயிரோடு இருக்கிறார். அன்பானவர்களே, யாரை போலையும் இல்லை. அவர் உயிருள்ள தேவன், அவர் உயிர்த்தெழுந்த தேவன், சர்வத்தை ஆளுகிறவர், பெரியவர், பரிசுத்தர், மேன்மையுள்ளவர். இப்போ நீங்கள் அலட்சியம் பண்ணுவீங்களா? அலட்சியம் பண்ணினால் அந்த தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? அங்கே சொல்லப்படுகிறது, நியாயமான தண்டனை உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சகேயு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், இறங்கி வந்தார், இயேசுவை தன்னுடைய இல்லத்திலே அழைத்து சென்றார். உங்கள் இல்லத்தில் நீங்கள் அழைத்து செல்வீங்களா? நீங்கள் உங்கள் இல்லத்தில் இயேசுவே எனக்கு உள்ளத்தில் வாருங்க, முதலாவது உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்க. இந்த விசுவாசத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தான் அவருடைய வீடு, நீங்கள் தான் அவருடைய ஆலயம். அவர் தங்கும் ஆலயமாக, அவர் தங்கும் வீடாக நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு இந்த உள்ளத்திலே ஒரு இடம் கொடுத்து, என் உள்ளத்திலே வாசம் செய்யுங்கப்பா, என்னை ரட்சிங்க, என் குடும்பத்தை ரட்சிங்க, பரிசுத்தமான வாழ்க்கையை தாருங்க, உண்மையில் நாங்கள் முழு விசுவாசம் வைக்க எங்களுக்கு பலன் தாருங்க. கேளுங்க அன்பானவர்களே, கடைசி காலம், நம்ம சீக்கிரமாக அந்த உலகத்தை விட்டு கடந்து தான் போக போகிறோம். ஒருவேளை மரணம் முந்தி இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆண்டுடைய வருகை இருக்கலாம். அந்த பரலோக ராஜ்யத்தை, கர்த்தருடைய அந்த மகிமையான ராஜ்யத்தை நாம் இழந்து விடவே கூடாது. அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். என்ன சூழ்நிலையானாலும், என்ன சங்கடமானாலும், என்ன பிரச்சனைகளினாலும் இயேசு கிறிஸ்துவை மட்டும் என்ன செய்யக்கூடாது? மறுதளிச்சிடக்கூடாது. உங்கள் முன்னால் நிற்கிற நான் ஊழியத்தின் பாதையில் என் கணவரையும் என் பிள்ளைகளையும் இழந்தவள்.
ஆனாலும் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் கர்த்தருடைய பணியை நான் செய்வேன் என்று நான் என்னை ஆண்டுடைய கரங்களிலே அர்ப்பணித்ததால் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுவை விட்டு பின் திரும்பக்கூடாது, இயேசுவை விட்டு பின் திரும்பி பார்க்கக்கூடாது. அவரையே உறுதியாய் பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று ஏசாயா 26:3 சொல்லப்படுகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறீர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பாவத்தின் நிமித்தம், இல்லைன்னா பல பிரச்சனைகளின் நிமித்தம், இல்லாவிட்டால் ஆகார குறைவுகளின் நிமித்தம் சஞ்சலப்பட்டு சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு பெற்ற பிள்ளைகளை வளர்க்க முடியாத சூழ்நிலையில் சமாதானமின்றி இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஜீவனை தந்து மகிமேலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக பாடுகளை பட்டாரே, அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாய் பற்றி பிடிப்பீர்களானால் மிகுந்த சமாதானத்தோடு இந்த உலகத்திலும் வாழ முடியும், மகிமையிலும் போய் ஜீவிக்க முடியும். நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு உயர்ந்தவர். ஆண்டவரே, கீழ்ப்படிவோருக்கு அந்த சகைக்க வீட்டில் கிடைத்த ரட்சிப்பு எல்லாருக்கும் உண்டு கர்த்தாவே. கீழ்ப்படியாத லோத்தின் குடும்பம் ஆண்டவரே, அந்த மனைவியானவள் உப்புத்தூணாய் மாறிவிட்டாள். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் என்னோடு ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வியாதி பிரச்சனையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கொடுப்பீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கொடுப்பீராக. கஷ்டம் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு வழியை திறப்பீராக. ஆண்டவரே, பலவிதமான கஷ்டம் கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் பிடித்து வழி நடத்துங்க தாவே. உம்மை உறுதியாய் பற்றி பிடிக்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி பிடிக்கும்போது சமாதானத்தால் நிறைக்கிறீர் ஆண்டவரே. அந்த சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.